Welcome to our Bible study in a group called the Berean Discipleship Studies. பெரேயன் சீஷத்துவ வேத பாடங்களுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். And the message title today is Making Godly Choices in Life. இன்று வாழ்க்கையில் தேவனுக்கேற்றவைகளை தேர்ந்தெடுத்தல் என்ற தலைப்பில் பேசப் போகிறோம். So making godly choices in this side of heaven is very important for our future in this world, our future in Christ, and our future with God, eternity. இந்த உலகத்தில் இருக்கும் வரை தேவனுக்கு ஏற்றபடி எல்லாவற்றையும் தேர்ந்தெடுப்பது இந்த உலக வாழ்க்கைக்கும் நாம் செல்லவிருக்கும் பரலோக வாழ்க்கைக்கும் அது மிகவும் அவசியமானது. So absolutely it is very important about that we give importance to the choices that we make in our lifetime. நம்முடைய வாழ்க்கையில் எவற்றெல்லாவற்றிற்கும் நாம் தேர்ந்தெடுக்கிறோமோ, எவைகளை தேர்ந்தெடுக்கிறோமோ அவைகளுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது அவசியம். I want to start off on a verse that Paul had written to the church in Thessalonica, 1 Thessalonians chapter 5 verse 23, a verse that we are all very familiar with. அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதிய ஒரு வசனத்திலிருந்து இன்று நான் துவங்க போகிறேன். இந்த வசனம் அனைவருக்கும் நன்கு தெரிந்ததுதான். This is like the foundation for what I'm going to speak later now. இன்று நான் பேச போவதற்கு இந்த வசனமே அடிப்படையாகும். So what does that verse say? அந்த வசனம் என்ன கூறுகிறது? May the God of peace himself sanctify you wholly, and may your spirit and soul and body be kept sound and blameless at the coming of our Lord Jesus Christ. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. In the time that I have spent with people along, my friends and others, I discovered that none of them seem to know that in the human body there is also a spirit and a soul. என்னுடைய நண்பர்களோடு நான் பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் அநேகர் ஆவி, ஆத்துமா, சரீரம் என்று மனிதன் 3 அவயவங்களாக அவன் படைத்திருக்கிறான் என்பதை அவர்கள் அறியாதிருந்திருக்கிறார்கள். So you speak to many Hindus or people of other faiths, they have no clue what is the spirit and soul doing in a body. ஒரு சரீரத்திற்குள் ஆவியும் ஆத்துமாவும் என்ன செய்கிறது என்று மற்ற மதத்தினர் அறிந்து கொள்ளவில்லை. But when we read the Bible carefully, so much is written about the body, the spirit and the soul. ஆனால் நாம் வேதாகமத்தை படிக்கும் பொழுது இந்த ஆவி, ஆத்துமா, சரீரத்தை குறித்து அநேக காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறதை காணலாம். It talks about what happens when people die, that the spirit and the soul goes to be with the Lord. We read that in Ecclesiastes. பிரசங்கியின் புத்தகத்தில் ஒருவன் மரித்த பின் அவனுடைய ஆவியும் ஆத்துமாவும் தேவனோடு கூட செல்லுகிறது என்பதை நாம் வாசித்திருக்கிறோம். So I think it's only the Bible that gives you a detailed explanation about the body, spirit and soul. ஆகவே வேதாகமம் மட்டும்தான் இந்த ஆவி, ஆத்துமா, சரீரத்தை குறித்து விவரமாக கூறியிருப்பதை நாம் காண முடியும். So when Paul is actually writing to this church, he very clearly says in verse 23, may you keep your spirit, soul and body blameless. 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரத்தின் 23வது வசனத்தில் அங்கு பவுல் இப்படியாக எழுதுகிறார், உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. Why does he say first keep your spirit and soul and body? Because the spirit is the God dwelling part in our human body. ஏன் இங்கு முதலாவதாக ஆவியை குறித்து கூறுகிறார் என்றால் இந்த நம்முடைய ஆவியில்தான் பரிசுத்த ஆவியானவர் வாசம் செய்கிறார். So that's why he says take care of your spirit, take care of your soul more than you can take care of your body. ஆகவேதான்
உங்களுடைய சரீரத்தை நீங்கள் காப்பதை விட உங்களுடைய ஆவியையும் ஆத்துமாவையும் காத்துக்கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார். So when we go to the supermarket, we find so many soaps and detergents, so many kinds of perfumes and all these oils and all that stuff available, and it's all only for the body, not for the spirit and the soul. நம்முடைய சரீரத்துக்கு தேவையான அனைத்து சோப் வகைகளும், அங்க எண்ணெய் வகைகள், லோஷன்ஸ் அனைத்தும் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கின்றது. ஆனால் நம்முடைய ஆவிக்கு ஆத்துமாவுக்கோ அங்கு எதுவும் கிடைப்பதில்லை. So what do we do for our spirit and our soul? ஆகவே நம்முடைய ஆவிக்கும் ஆத்துமாவுக்கும் நாம் என்ன செய்ய வேண்டும்? So let us go to the Garden of Eden. What happened to man's spirit? மனிதனுடைய ஆவிக்கு என்ன நேரிற்று என்று நாம் கண்டுபிடிப்பதற்கு ஆதியாகமத்தில் உள்ள ஏதேன் தோட்டத்திற்கு நாம் செல்லுவோம். Genesis chapter 2 verse 16 and 17. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 16-17 வசனங்கள். Here's a commandment from God to Adam. And the Lord God commanded the man, saying, you may freely eat of every tree of the garden, but of the tree of the knowledge of good and evil you shall not eat, for in the day that you eat of it you shall die. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். So let's go back to the time Adam was created and left alone in the garden, when God told him, how was life in that garden? That's what I'm trying to come to. There was only good that Adam had to choose from, because he was walking with God during the cool of the day, and God helped him to name animals, and God gave him tuition that we call it intuition. தேவனோடு கூட அந்த ஏதேன் தோட்டத்தில் வாழ்க்கை எப்படி இருந்தது என்று நாம் பார்க்க போகிறோம். சாயங்கால வேளையிலே தேவனோடு கூட ஆதாம் ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருந்தான், சஞ்சரித்து கொண்டிருந்தான். அது மட்டுமல்ல, எல்லா மிருகங்களுக்கும் அவனே பெயர் சூட்டினதை நாம் பார்க்கலாம். பரிசுத்த அங்கு நன்மையானவைகள் மட்டுமே காணப்பட்டன, தீமை அங்கு காணப்படவில்லை. ஏனெனில் அவன் தேவனால் போஷிக்கப்பட்டான், தேவனால் வழிநடத்தப்பட்டான். So there was only good, and evil was yet to be exposed in the Garden of Eden. So it was easy for Adam to make his choices, because there was no evil and he knew how to choose good all the time. அங்கு தீமை அந்த தோட்டத்துக்குள் வருவதற்கு முன்பாக நன்மையானவைகளே அந்த தோட்டத்தில் காணப்பட்டன. ஆதலால் அவனுக்கு தேர்ந்தெடுப்பதில், அந்த நன்மைகளில் இருந்தே தேர்ந்தெடுப்பது மிகவும் சுலபமாயிருந்தது. So it's only after eating the fruit of the knowledge of good and evil, Adam and Eve were now exposed to two things in life: the good and the evil, the holy and the unholy. And now they had to be very careful with their choices. நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனியை புசித்த பின்பே அவர்கள் நன்மையையும் தீமையையும் கண்டார்கள். ஆகவே நன்மையையும் தீமையையும் தேர்ந்தெடுப்பதில் அவர்கள் மிகவும் கவனம் செலுத்த வேண்டியதாயிற்று. And we also find that process that the spirit, the God dwelling part, the spirit in them died. தேவன் வசிக்கும் அந்த ஆவியினிடம் அங்கு மரித்து போயிருந்ததையும் நாம் பார்க்கிறோம். So it is only at baptism, after repentance and baptism, that the spirit is rebirthed and we can receive the Holy Spirit into our spirit. நாம் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெறும் பொழுதுதான் அந்த ஆவி, நமக்குள் இருக்கும் அந்த ஆவி மீண்டும் உயிர்ப்பித்து தேவனோடு தொடர்பு கொள்ளும் ஒரு வாய்ப்பு நமக்கு அளிக்கப்படுகிறது. So when God told Adam and Eve that they would die, he never referred to their physical death, but he referred to their spiritual death. அவர்கள் சாகவே சாவா என்று தேவன் கூறிய பொழுது அவர்களுடைய சரீரம் மரிப்பது அல்ல, ஆவியில் அவர்கள் மரித்தவர்களாய் இருப்பார்கள் என்பதே. So when Adam at some point of time, can we say that he was very innocent, because he was never
exposed to evil. ஆதாம் கெட்ட தீமையான காரியங்களுக்கு அவன் வெளிப்படுத்தவில்லை என்பதால் அவன் அறியாமையால் இருந்தான் என்று நாம் கூற முடியும். So after evil was exposed, we find that mankind had moved from the age of innocence to the age of the conscience. இந்த இந்த சம்பவம் நடந்த பின்பு மனிதன் அந்த அறியாமையின் காலத்திலிருந்து அவன் மனசாட்சியின் காலத்திற்குள் அவன் செல்லுகிறான். Now he had a conscience, it was activated, and he had to use his conscience. His conscience would keep barking at him all the time, telling him what is bad, but yet being in the body, he had to make the right choice of choosing only what is good and what is godly and what is holy. இப்பொழுது அவனுடைய மனசாட்சி அவனுக்குள்ளே தீமை செய்யும் பொழுது அது பேசும். ஆனாலும் அந்த மனசாட்சி அவனோடு கூட பேசினாலும் அவன் நன்மையும் தீமையும் அவனுக்கு முன் இருக்கும் பொழுது அவனே ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுக்கும் நிலைமைக்கு வந்து விட்டான். Even till this day, we are left with the job of making right choices so that we could be found righteous before God. தேவனுக்கு முன்பாக நாம் நீதிமான்களாய் இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சரியானவைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். So because of sin, what happened later? இந்த பாவத்தின் நிமித்தம் என்ன நடந்தது என்று பார்ப்போம். So God created 3 defining posts, or what should I say, there were 3 job vacancies after sin entered the world. And what were the 3 jobs? The job of a prophet, a job of a priest, and the job of a king. பாவம் உலகத்திற்குள் வந்த பிறகு 3 வேலை வாய்ப்புகளை நாம் பார்க்க முடியும். அதாவது முதலாவது தீர்க்கதரிசி, இரண்டாவது ஆசாரியன், மூன்றாவது ராஜா. And so guide the people of Israel, to guide the people in the Old Testament, God saw to it that there was a prophet and there was a priest and there was a king to guide them on a daily basis. அனுதினமும் இஸ்ரவேல் மக்களை அவர்களை வழிநடத்துவதற்காக தீர்க்கதரிசியும் ஆசாரியனையும் ராஜாக்களையும் தேவன் ஏற்படுத்தினார். So what was the job of the prophet? தீர்க்கதரிசியின் வேலை என்ன? He would point his finger and say, "Thus said the Lord," and he would say, "What is your sin?" தேவன் இதை கூறுகிறார் என்று பாவத்தை சுட்டி காட்டுகிறவர்தான் தீர்க்கதரிசி. So whenever there was sin, God would send this prophet. Like for example, Nathan was sent by God to speak to David so that David could realize what was his sin. எப்பொழுது எங்கு பாவம் காணப்பட்டதோ அங்கு தீர்க்கதரிசி அனுப்பப்படுகிறான். உதாரணமாக தாவீது பெத்ஷிபாவோடு கூட அங்கு பாவம் செய்த பொழுது நாதான் என்ற தீர்க்கதரிசி அந்த பாவத்தை சுட்டி காட்டுவதற்காக அனுப்பப்படுகிறான். God would send the prophets to them to make them realize that they have done something wrong before God. தேவனுக்கு முன்பாக அவர்கள் பாவம் செய்து விட்டார்கள் என்று உணர்த்துவதற்காக தேவன் தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். And now we come to the next vacancy, that is the priest. இப்பொழுது ஆசாரியன் என்ன செய்கிறார் என்று நாம் பார்ப்போம். Once the person is made to understand that he has sinned before God, it is the priest who now tells him what he should do, what sort of an offering he should give God. ஒரு மனிதன் தான் பாவம் செய்துவிட்டதை உணர்ந்த பிறகு இப்பொழுது ஆசாரியன் தான் பாவ நிவாரண பலியை குறித்து அந்த மனிதனிடம் கூறுவார். He helps the sinner to make the right sacrifice to God for the propitiation of his sins. தன் பாவ நிவாரண பலிக்காக எவ்விதமான பலிகளை செலுத்த வேண்டும் என்பதை ஆசாரியன் தான் கூறுகிறான். So we had a prophet, we have the priest, and we also have the king. தீர்க்கதரிசியை நாம் பார்த்தோம், ஆசாரியனை பார்த்தோம், இப்பொழுது ராஜாவை நாம் பார்க்க போகிறோம். After man took the place of God in the case of Israel, man was instituted as a king starting from King Saul,
we find that he had to make war with the enemies of God and his people. தேவனுடைய இடத்தை மனிதன் எடுத்த பிறகு, அதாவது சவுல் அந்த இஸ்ரவேல் மக்களுக்கு முதலாவது ராஜாவாக நியமித்த பின், அதற்கு பிறகு தேவனுக்கு எதிராக வரும் சத்ருவோடும் கூட போரிடுவதற்காக ராஜா செல்ல வேண்டியதாயிற்று. So after sin entered the world, God found a way to employ a prophet, the priest and the king. பாவம் இந்த உலகத்தில் ஊடுருவின பிறகு தேவன் தீர்க்கதரிசியையும் ஆசாரியனையும் ராஜாக்களையும் நியமித்தார். Even if you look into the life of King David, he was a prophet, he was a priest, he was a king. தாவீதின் வாழ்க்கையை நாம் பார்த்தோம் என்றால், அவர் ஒரு தீர்க்கதரிசியாகவும் ஒரு ஆசாரியனாகவும் ஒரு ராஜாவாகவும் செயல்பட்டதை நாம் காண முடியும். And it is only Jesus Christ who took this office, called as the son of David. He came in as a prophet, priest and king in the New Testament. பழைய ஏற்பாட்டில் தாவீது எடுத்தது போல புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து மட்டும்தான், தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தீர்க்கதரிசியாகவும் ஒரு ஆசாரியனாகவும் ஒரு ராஜாவாகவும் அங்கு வந்தார். So our knowledge goes back to the life of Saul. When he did the priest's job, he lost his kingdom, he lost his job. சவுலாகிய ராஜா ஆசாரியனுடைய வேலையை செய்த பொழுது தன்னுடைய ராஜ்யத்தை இழந்து போனான் என்று நாம் பார்க்கலாம். Likewise, if you look at Uzziah, he was a king and he did the priest's job and he contracted leprosy. ஊசியா ராஜா ஆசாரியனின் வேலையை செய்த பொழுது குஷ்டரோகம் வந்ததையும் நாம் பார்க்க முடியும். So a king was never allowed to do the priest's job. ஒரு ராஜா ஆசாரியனின் வேலையை செய்ய முடியாது. So with the combination of these three services, God helped the people counter sin. இந்த மூன்று பேரை வைத்து பாவத்தை எதிர்ப்பதற்காக தேவன் இவர்களை நியமித்தார். But sin began to spread to all the nations of the world. பாவம் அங்க இருக்கும் அனைத்து தேசங்களுக்கும் பரவ ஆரம்பிச்சு. So God decided, let me choose one small helpless nation, and he chose Israel. ஒரு சிறிய தேசத்தை நான் தேர்ந்தெடுக்கட்டும் என்று தேவன் யோசித்து இஸ்ரவேல் தேசத்தை தேர்ந்தெடுத்தார். And he told this nation, you will not do what all the other nations around you are doing, because I want to use you as a sample to show the people around you what true holiness is all about. உண்மையான பரிசுத்தம் என்ன என்று உன்னை சுற்றி இருக்கிற அனைத்து தேசங்களுக்கும் நான் காட்ட விரும்புகிறேன். ஆகவே உன்னை தேர்ந்தெடுக்கிறேன் என்று இஸ்ரவேல் தேசத்தை தேவன் தேர்ந்தெடுத்தார். So it's only through Israel that today the whole world knows what are the things that God of the Bible likes and what he doesn't like. What is holy, what is unholy, what is righteous, what is unrighteous. எது பரிசுத்தமானது, எது பரிசுத்தமற்றது, எது நல்லது, எது கெட்டது, எது நீதி உள்ளது, எது அநீதி உள்ளது என்று அறிந்து கொள்வதற்கு இஸ்ரவேல் தேசத்தை வைத்து நாம் இந்த முழு உலகமுமே அறிந்து கொள்ள முடியும். So when they were taken to the wilderness after crossing the Red Sea, now God gave them the law. Why? Because all the people had a conscience and now they can choose from the law what they should do and what they should not do. சிவந்த சமுத்திரத்தை கடந்து அவர்கள் அந்த வனாந்தரத்திற்கு சென்ற பின் தேவன் அவர்களுக்கு நியாயப்பிரமாணங்களை கொடுத்தார். அவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் மனசாட்சி என்று ஒன்று இருந்தது. நன்மை தீமையை அவர்கள் தேர்ந்தெடுக்க முடியும். ஆகவே தேவன் இங்கு அவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தை கொடுக்கிறார். So I want to just take a few seconds to explain to you what then exactly is holiness. பரிசுத்தம் என்றால் என்ன என்பதை குறித்து விவரிக்க விரும்புகிறேன். Is it just an instruction manual or is it just a law book, or what exactly, when we read the Bible, do we understand the word holy? பரிசுத்தம் என்று கூறும் பொழுது அதனுடைய உண்மையான அர்த்தம் வேதாகமத்தில் என்ன கூறுகிறது என்பதை நான் உங்களுக்கு விவரிக்க விரும்புகிறேன். So every time when God spoke to Moses, he was very clear. He said, do not let the people of Israel
do what the people of Canaan and the people of Egypt do. எகிப்து தேசத்தில் இருக்கிற மக்களை போலவும் கானானியர்களை போலவும் இந்த இஸ்ரவேல் மக்கள் செய்யக்கூடாது என்று தேவன் விவரமாக மோசேயிடம் கூறினார். There were so many practices that these people were doing which God wanted the people of Israel not to get involved with. இந்த தேசத்தார் எகிப்தியரும் கானானியர்களும் அநேக காரியங்களில் அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். அந்த காரியங்களில் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கலக்கக்கூடாது, சேரக்கூடாது என்று தேவன் விரும்பினார். All kinds of sexual perversions and then all kinds of witchcraft, necromancy, all these things the people around Israel started to do. And God said, be holy, separate yourself from all these people who are around you. And that concept of separating ourselves is holiness. இஸ்ரவேல் தேசத்தை சுற்றி இருந்த அந்த கானானியர்களும் எகிப்து தேசத்து மக்களும் பாலியல் பாவங்களில் ஈடுபட்டிருந்தார்கள். மந்திரங்கள், தந்திரங்கள் போல அநேக சூனியங்களில் ஈடுபட்டிருந்தார்கள். ஆனால் தேவனோ அவர்கள் இந்த மக்கள் செய்வது போல இஸ்ரவேல் ஜனங்கள் செய்யக்கூடாது, அவர்களிடத்திலிருந்து அவர்கள் பிரிக்கப்பட வேண்டும், அவர்கள் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்றே தேவன் விரும்பினார். So holiness in a way does not allow us to mingle with all the kinds of people that are around us. நாம் பரிசுத்தம் என்று கூறும் பொழுது அது தனித்திருப்பது, மற்றவர்களோடு கூட நம்மை சுற்றி இருக்கிற பரிசுத்தம் இல்லாத மக்களோடு கூட சேருவது அல்ல. So let me give you a very biblical example from the Old Testament. பழைய ஏற்பாட்டிலிருந்து நான் ஒரு உதாரணத்தை எடுத்து கொடுக்கிறேன். Most of the nations around Egypt and were very disturbed how the people of Israel could escape from Egypt and come out of it. எகிப்து தேசத்தை சுற்றி இருந்தவர்கள் இஸ்ரவேல் மக்களை குறித்து அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். இவர்கள் எப்படி அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இவர்கள் தப்பி வெளியே வந்தார்கள் என்பது அவர்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருந்தது. Egypt was not just advanced in warfare, they had horses and chariots and they had a good army, but they were also steeped into witchcraft. Serpent magic, so to speak, started there. எகிப்து தேசம் அந்த எல்லாவற்றிலும் அவர்கள் முன்னேறி இருந்தது மட்டுமல்லாமல் அவர்கள் பில்லி சூனியத்திலும் தேர்ந்தவர்களாய் இருந்தார்கள். They not only used physical force, that's through fighting, to subdue other people, they also used spiritual force or the dark spiritual forces to keep the people under them. அவர்கள் யுத்தம் செய்து மற்றவர்களை அடிமைத்தனத்தில் வைத்தது மட்டுமல்லாமல் இந்த ஆவிக்குரிய ரீதியில் இந்த பில்லி சூன்யம் என்று மந்திர தந்திரங்களை பண்ணி மற்றவர்களை ஆவிக்குரிய ரீதியில் கட்டுப்படி அவர்கள் செய்தார்கள். So many nations were disturbed when Israel started to conquer all the other nations after they came out of Egypt. இஸ்ரவேல் எகிப்து தேசத்திலிருந்து இஸ்ரவேல் மக்கள் வெளியே வந்த பின் அநேக தேசங்களை அவர்களை கைப்பற்றினார்கள். ஆகவே மற்ற சுற்றி இருக்கிற தேசங்கள் அனைவரும் அவர்கள் ஆச்சரியத்துடன் இந்த இஸ்ரவேலரை பார்த்தார்கள். So we find in the Bible that one king, the king of Moab by the name of Barak, he understands how these people, that's the people of Israel, were able to overcome the people of Egypt who was so much into black magic. இந்த பில்லி சூனியம் செய்யும் இந்த எகிப்து தேசத்தின் அந்த மக்களை அவர்கள் மக்களிடமிருந்து அடிமைத்தனத்திலிருந்து எப்படி இந்த இஸ்ரவேல் மக்கள் வெளியே வந்தார்கள் என்று மோவாபிய ராஜா பாலாக்கு மிகவும் ஆச்சரியத்துடன் நோக்கினார். So this king goes in search of a man called Balaam who could curse people, who was a seer, who could put a curse, that is, use spiritual forces to overcome others. ஆகவே பாலாம் பிலேயாக்கு என்ற மனிதனை தேடி சென்று இந்த இஸ்ரவேல் மக்கள் மேல் ஒரு சாபமிடும்படி அவன் சென்றான். In other words, do witchcraft and see that these people don't come to Moab.
இவர்கள் மோவாபு தேசத்துக்கு வராதபடி நீ ஏதாவது பில்லி சூன்யம் பண்ண வேண்டும், அவர்களை சபிக்க வேண்டும் என்று கூறினான். And so we find that Bileam actually decides to go. I mean, try it out. பிலேயாம் அதை செய்து பார்க்கலாம் என்ற முடிவில் செல்கிறதை நாம் பார்க்கிறோம். Now let's come to Numbers chapter 23 verse 9. என்னாகமம் 23வது அதிகாரம் 9வது வசனத்திற்கு நாம் வருவோம். And here we find that Balak has approached Balaam, and see what Balaam is actually telling Balak. இங்கு பாலாக்கு பிலேயாமை சந்தித்து இவ்வாறாக சபிக்க வேண்டும் என்று கூறின பொழுது பிலேயாம் என்ன கூறுகிறான் என்று நாம் பார்ப்போம். He says in verse 9, "For from the top of the mountains I see him, from the hills I behold him. Lo, a people dwelling alone, and not reckoning itself among the other nations." என்னாகமம் 23வது அதிகாரம் 9வது வசனம், கண்மலை உச்சியில் இருந்து நான் அவனை கண்டு குன்றுகளில் இருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாயிருப்பார்கள். So because they were not mingling, Balaam finds out it is hard to actually do witchcraft on God's people, that is the people of Israel. They were all together and they were all alone, that they were not mingling with the other nations. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மற்ற ஜனங்களோடு ஜாதிகளோடு கலவாமல் அவர்கள் தனியே வாசமாய் இருந்தபடியினால் அவர்கள் மேல் எந்த ஒரு பில்லி சூன்யமோ சாபமோ அவர்கள் மேல் விழவில்லை. அது மிகவும் கடினமான ஒரு காரியம் என்று இங்கு பிலேயாம் கூறுகிறான். In other words, these people, the first church in the wilderness, if we can call it ever, the first church in the wilderness with God's people, were never allowed to mingle with the world. முதலாவதாக தொடங்கப்பட்ட சபையாகிய சபை, அதாவது வனாந்திரத்தில் தொடங்கப்பட்ட சபையா இந்த சபை மக்கள் மற்ற ஜனங்களோடு கலவாமல் அவர்கள் தனியே வாசமாய் இருக்க அவர்கள் செயல்பட்டனர். So 4000 years later or even more, we are also left to a principle: we have to be careful with who we mingle. 4000 வருடங்களுக்கு பின்பாக நாமும் யாரோடு கூட நாம் சேருகிறோம், கலந்துரையாடுகிறோம் என்பது மிகவும் அவசியமான ஒன்றாகும். So we also should not end up doing what everybody in the world is doing. உலகத்தார் செய்யும் அனைத்தும் நாம் செய்யக்கூடாது. Because we are a separated people. ஏனெனில் நாம் தனிப்பட்ட ஒரு ஜாதி, பிரிக்கப்பட்ட ஒரு ஜாதியாகும். The church has been established to make God's people holy. தேவனுடைய ஜனங்கள் பரிசுத்தமாய் இருக்கும்படியாக தான் சபை நிறுவப்படுகிறது. So the church cannot mingle with the world. சபையானது உலகத்தோடு சேரக்கூடாது. So the world should learn from the church, and what is in the world should not come into the church. உலகம் சபைகளிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும், சபையோ உலகத்திலிருந்து எதையும் எடுத்துக்கொள்ள கூடாது. So when we read the Bible and with the help of the Holy Spirit, we try to discern what is right before God, what is from the world, and what is in line with the word. நாம் வேதாகமத்தை படிக்கும் பொழுது தேவனிடத்திலிருந்து தேவன் விரும்புகிற காரியம் என்ன என்றும் உலகத்திலிருந்து வருகிற காரியம் எது என்றும் நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ள முடியும். So today the church consists of people, Jews plus the Gentiles. இன்று யூதர்களும் அந்நியர்களும் சேர்ந்ததேதான் சபை. It's not only the Jewish people, and many false teachers say that the church has replaced Israel. இஸ்ரவேலை சபையானது இஸ்ரவேல் தான் சபை என்று அநேக மக்கள் கூறுகிறார்கள். The church has not replaced Israel. Israel as a nation is still there, but God has taken, a group of people from the whole world to make them holy and make them, ready for his coming.
இஸ்ரவேல் தான் சபை என்று அநேகர் யோசிக்கின்றனர். ஆனால் இஸ்ரவேல் தேசம் தனியாக இருக்கிறது, சபை தனியாக இருக்கிறது. தேவன் இந்த உலகத்திலிருந்து ஒரு சில கூட்டத்தை தனக்காக எடுத்து அதை சபையாக அவர் தருகிறார். So the church has to carry out all the good and all that what God wants in this world. நன்மை அனைத்தையும் சபை செய்ய வேண்டும். இந்த உலகத்துக்கு தேவையான அனைத்து நன்மைகளும் சபையிலிருந்து தான் செல்ல வேண்டும். I have heard many preachers in America talk, church is a toothless tiger, or I'm not saying anything, but church today has lost its power. பல்லு இல்லாத ஒரு புலி தான் சபை என்று அநேக போதகர்கள் கூறுவதுண்டு. ஆனால் இன்று சபைகள் எல்லாம் வல்லமையை இழந்து விட்டதாக காணப்படுகிறது. So today when the government says the church needs to be closed, it's closed. அரசாங்கம் சபைகள் மூடப்பட வேண்டும் என்றால் சபைகள் அனைத்தும் மூடி விடுகின்றன. What the world says, now the church obeys. உலகம் சொல்லுவதை சபை கேட்டுக்கொண்டிருக்கிறது. Because somewhere in between or in the middle we made our choices which is not right. நாம் எடுத்தவைகள் நன்மையானவைகளாய் இல்லாதபடியினால் எங்கோ நடுவில் ஏதோ ஒரு தவறு நேர்ந்து விட்டது நிமித்தமாக தான் இப்படியாக செயல்படுகிறது. So we are left with two societies in the world today. ஆகவே இன்று ரெண்டு சமூகங்கள் இந்த உலகத்தில் இருக்கின்றன. The society with God is called the church, and the society where there is no God is called the world. தேவனோடு கூட இருக்கிற இடம்தான் சபை, அந்த சமூகம் தான் சபை. மற்றொன்று தேவன் இல்லாத இந்த உலகம். So if you put a chart, as one side you put world and one side you put church. So when you talk of church, you think of all that is good. ஒரு பக்கம் சபையும் இன்னொரு பக்கம் உலகம் என்று நாம் போடும் பொழுது சபை என்றால் அங்கு நன்மையானவைகள் நிகழ்கின்றன. Church is meant to be holy. அங்கு பரிசுத்தம் காணப்பட வேண்டும். It is called to be righteous. The people are called to be righteous. அங்கு மக்கள் நீதிமான்களாய் காணப்பட வேண்டும். And the people in the church obey the word of God. அவர்கள் அனைவரும் தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படிகிறவர்கள். So we need to distinguish between the things of the church and the things of the world. இந்த உலகத்தின் காரியங்களுக்கும் சபையின் காரியங்களுக்கும் நாம் வித்தியாசத்தை பார்க்க வேண்டும். So everything depends on every individual's choice. அனைத்தும் மக்கள் தேர்ந்தெடுக்கிற முடிவுகளில் தான் இருக்கின்றது. So God has not left us alone. He has given us the Holy Spirit. தேவன் நம்மை தனிமையாக விடவில்லை, அவர் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். So we need to use the word of God and the Spirit of God to make the right choices in life. நம்முடைய வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தேர்ந்தெடுப்பதற்கு தேவன் கொடுத்திருக்கும் வசனத்தையும் அவர் நமக்கு அளித்திருக்கும் பரிசுத்த ஆவியானவரையும் நாம் பயன்படுத்த வேண்டும். In my opinion, the Holy Spirit is a stranger to many families, to many people and to many churches. அநேக சபைகளுக்கு அநேக மக்களுக்கு இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு அந்நியனை போலதான் இருக்கிறார். So that's what I remember, one of those famous quotes made by Carl Bates, when he says, when the Holy Spirit is taken up from the world, many churches will still go on because they will not be able to discern that the Holy Spirit has left them. கார்ல் பேட்ஸ் என்பவர் இப்படி ஒரு அருமையாக ஒன்றை அவர் கூறியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு அநேக சபைகள் அவர் எடுத்து சென்று விட்டார், அவர் இல்லை என்று அறியாமல் இன்னும் சபைகள் நடந்து கொண்டேதான் இருக்குமாம். The Holy Spirit has been given to us to help us make the right choices in life. நம்முடைய வாழ்க்கையின் சரியான ஒழுங்கான முடிவுகளை நாம் தேர்ந்தெடுப்பதற்காக தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். We need to know the word of God, and the word of God gives the illumination and the revelation. நாம் வேத வசனத்தை நன்கு அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். இந்த வேத வசனம் தான் நமக்கு வெளிச்சமாய் மாறுகிறது, அது நமக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்துகிறது. Whatever
has been recorded in the Bible, God uses those Bible verses to direct us. So we need to read the word of God so that we make the right choice with the help of the Holy Spirit. அநேக வாக்குத்தத்தங்கள், அநேக வசனங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வசனங்களை அறிந்தால்தான் நாம் எந்த முடிவுகளை எடுக்க முடியும், தேர்ந்தெடுக்க முடியும் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். So wherever I have been called to speak about the Holy Spirit, they don't call me again the next time. நான் பரிசுத்த ஆவியானவரை குறித்து நான் சபைகளுக்கு சென்று பேசின பின்பு மீண்டுமாக அவர்கள் என்னை அங்கு அழைப்பதில்லை. Well known Christian institution, it's my first and my last visit if I talk about the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை குறித்து நான் பேசினால் அதுதான் என்னுடைய முதலும் கடைசிய நான் செல்லுகிற இடமாய் இருக்கும். So you see, the Holy Spirit has never been an important person in the church, but he's made into more of an issue in the church today. பரிசுத்த ஆவியானவர் நாம் பேச சபையின் மையமாக அவர்கள் எடுத்துக் கொள்ளாமல் அவர் ஒரு பிரச்சனையாக தான் பார்க்கிறார்கள். How will God speak to us? How do you hear God? How can we hear God's sound? So people are always very apprehensive that the Holy Spirit can commune with us, can guide us, can speak to us. This is a big concern, especially for me, a very big concern. Why when God is around us, he's inside us to guide us, but people really do not want to listen. ஆவியானவர் எப்படி நமக்குள் அசைவாட முடியும், அவர் எப்படி பேச முடியும் என்ற ஒரு கேள்விக்குறியோடு தான் மக்கள் இன்று பார்க்கின்றனர். ஆனால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடியால் அவர் நம்மோடு கூட பேச முடியும். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்பட முடியும். And for example, if you want to go as a missionary to some other place, how will you find out from the word of God to which place you should go? நீங்கள் ஒரு இடத்துக்கு ஒரு மிஷனரியாக செல்ல விரும்பினால் எந்த இடத்துக்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்பதை வேத வசனத்திலிருந்து எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள்? You may read it from Genesis to Revelation. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நீங்கள் படிக்கலாம். So the names of the countries today, they have all been changed what it was 2000 and 3000 years ago. So there is no Singapore in the Bible. There is no Timbuktu in the Bible. There is no Bhutan in the Bible. So how will you find out if you only use the word of God? 2000-3000 வருடங்களுக்கு முன்பாக இருந்த நாடுகளின் பெயர் அனைத்தும் இன்று மாற்றப்பட்டிருக்கின்றன. ஆகவே நீங்கள் சிங்கப்பூருக்கு செல்ல வேண்டுமானால், திம்பக்டுவுக்கு செல்ல வேண்டுமானால், பூட்டானுக்கு செல்ல வேண்டுமானால் அந்த நாடுகளின் பெயர் வேதாகமத்தில் காண முடியாது. So when you can listen to the voice of the Holy Spirit, he will tell you, go to Kashmir, go to Thailand, So it's necessary that we need the word of God as well as the Spirit of God. Today, the Spirit of God is being ignored. And so much of a cerebral exercise, everything, the knowledge that we can get through books, but we have left out the Holy Spirit of God. நாம் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படும் பொழுது அவர் எங்கு நம்மை எடுத்து செல்ல போகிறார், நாம் எங்கு செல்ல வேண்டும் என்பதை அவர் அழகாக நமக்கு விவரிக்க முடியும். ஆனால் இன்றோ நம்முடைய அறிவின் நிமித்தமாக நாம் எல்லாவற்றையும் நோக்குகிறோமே ஒழிய பரிசுத்த ஆவியானவரை அவரோடு கூட நாம் இடைப்படுவதில்லை. So without the Holy Spirit, we cannot make the right choices in life. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் வாழ்க்கையின் நல்லவைகள், நன்மையான முடிவுகளை நாம் தேர்ந்தெடுக்க முடியாது. God even could guide me when I have 2 boys, and God could guide me to which college I should send them. எனக்கு 2 மகன்கள் இருக்கிறார்கள். அவர்களை எந்த கல்லூரிக்கு நான் அனுப்ப வேண்டும் என்று அதை கூட தேவன் என்னிடத்தில் கூறினார். So when we pray and seek the voice of the Holy Spirit, God is there to help us make the right choices. நாம் ஜெபம் செய்து பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இடைப்பட வேண்டும் என்று நாம் ஆவலோடு இருக்கும் பொழுது நாம் தேர்ந்தெடுக்க வேண்டியவைகளை ஆவியானவரே நம்மை வழிநடத்துவார்.
encourage you to learn to listen to the voice of God. தேவனுடைய சத்தத்துக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டும் என்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். So I want to end today about the right choices that we can make. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் முக்கியமாக நாம் நல்ல முடிவுகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை குறித்து நான் இன்று பேசினேன். Without the Holy Spirit, we can never become holy. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நாம் பரிசுத்தமாய் இருக்க முடியாது. Our growth in the Holy Spirit is our growth in holiness. நாம் எப்படி ஆவியில் வளருகிறோமோ அதே போல் நாம் பரிசுத்தமாய் இருக்க முடியும். So without him we can do nothing, and that's what Jesus said. Without the Holy Spirit we can do nothing. பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் நாம் எதுவும் செய்ய முடியாது. அதையே தான் இயேசு கிறிஸ்துவும் கூறினார். And even to make godly choices, we desperately need the third person of the Godhead, that is the Holy Spirit. தேவனுக்கேற்ற முடிவுகளை நாம் தேர்ந்தெடுப்பதற்கு திருத்துவத்தின் மூன்றாம் நபராக இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு மிகவும் அவசியமாகும். It doesn't matter which denomination you belong to. நாம் எந்த சபைக்கு செல்கிறோம் என்பது முக்கியம் அல்ல. God only nominated the church, but man has denominated it. தேவன் ஒரே ஒரு சபையை நிறுவினார், ஆனால் மனிதனோ அந்த சபைகளை பிரித்து விட்டார்கள். So in some churches they can't hear the voice of God, and they say the voice of God is never heard, and so there's so much of confusion. But I want to urge you, we must all learn to listen to the still small voice of the Holy Spirit. ஒரு சில சபைகள் தேவன் பேச முடியாது, அவர்களுடைய சத்தத்தை கேட்க முடியாது என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால், நாம் அனைவரும் தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதற்கு செவி கொடுக்கிறவர்களாக நாம் மாற வேண்டும். So we cannot make godly choices in life. We can make good choices, but good choices and godly choices are not the same. நன்மையான முடிவுகளை நாம் எடுக்கலாம், ஆனால் தேவனுக்கேற்ற முடிவுகளை நாம் எடுக்க முடியாது. அவை இரண்டும் வித்தியாசமானவை. So we are not only called by God to do good things. நன்மையானவைகளை செய்ய மட்டும் தேவன் நம்மை அழைக்கவில்லை. We are called by God to do his will. அவருடைய சித்தத்தை செய்யவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். So it is my prayer, my sincere hope that every person in this study, the Berean discipleship study, will have a longing, Lord, I want to hear your voice. ஆகவே இந்த வேத பாடத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவரும் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் அந்த ஆவலோடு கூட நீங்கள் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். It doesn't matter how old you are. You, as a little boy like Samuel, you can hear God. An old man, you can hear God. எந்த வயதினரானாலும் பரவாயில்லை, ஒரு சாமுவேலை போல ஒரு சிறிய வயதினராய் இருந்தாலும் தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்க முடியும். வயதாய் இருந்தாலும் முதிர் வயதாய் இருந்தாலும் தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்க முடியும். So I want to close saying these things. This is imperative that we actually hear the voice of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருடைய சத்தத்தை கேட்பது மிகவும் அவசியமானது என்று கூறி நான் முடிக்க விரும்புகிறேன். So I learned to hear the voice of God only after 32 years of life. 32 வருடங்கள் கழிந்த பின்னே தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று நான் அறிந்து கொண்டேன். I never knew there was a voice that could speak to me and guide me. என்னோடு கூட ஒரு சத்தம் பேச முடியும், என்னை வழிநடத்த முடியும் என்பதை நான் அதற்கு முன்பாக நான் அறிந்திருக்கவில்லை. And that it would even keep me godly. அந்த சத்தம், அந்த தேவ சத்தம் தான் என்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள முடியும் என்று நான் அறிந்திருக்கவில்லை. And help me make godly choices in life. தேவனுக்கு ஏற்ற முடிவுகளை நான் எடுக்க வேண்டும் என்று சத்தத்தின் மூலமாக தான் நான் அறிந்து கொண்டேன். And our life, my wife and I, has not been the same after we started to hear the voice of God, and we thank him for that grace. தேவனுடைய சத்தத்தை கேட்ட பின் என்னுடைய வாழ்க்கையும் என்னுடைய மனைவியின் வாழ்க்கையும் முற்றிலுமாக மாறிவிட்டது. அதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். If we have put a desire in your heart tonight that you should hear the voice and you clamor for it, then we have done a good job tonight. இன்று உங்களுடைய இருதயத்திலே
நான் தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்ற ஆவலை நாங்கள் தூண்டி விட்டோம் என்றால் நாங்கள் ஒரு நல்ல காரியத்தை செய்திருக்கிறோம் என்று நான் விசுவாசிக்கிறேன். Actually, I prepared one message and I am now speaking something else because God intervened. நான் வேறொரு பிரசங்கத்தை நான் தயார் செய்து விட்டேன். ஆனால் தேவன் இங்கு இடைப்பட்டதின் நிமித்தமாக அந்த பிரசங்கம் முற்றிலுமாக மாறிவிட்டது. Right, but still we are listening to the most important sermon we can ever hear in our lifetime. That is hearing the voice of God to make godly choices in life. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கேற்ற முடிவுகளை நாம் தேர்ந்தெடுப்பதற்கு தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்ற ஒரு முக்கிய செய்தியை இன்று நாம் கேட்டிருக்கிறோம். So let us not pretend but be honest before God so that God will begin to speak to us and help us in our daily choices. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்திற்கு நாம் செல்லும் பொழுது நாம் நடிக்காமல் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி அவரிடத்தில் கேட்கும் பொழுது அவர் நமக்கு தேவனுக்கேற்றவைகளை தேர்ந்தெடுக்க நமக்கு அனுகூலம் செய்வார். Shall we bow our head and seek the Lord in prayer? தலைகளை தாழ்த்தி தேவனிடத்தில் நாம் வேண்டிக் கொள்வோம். Father, we come to you in Jesus' name. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே உம்மிடத்தில் நாங்கள் இன்று வருகிறோம். And Jesus, we want to thank you for ascending to heaven and for sending us the Holy Spirit. இயேசு கிறிஸ்துவே நீர் பரலோகத்திற்கு சென்று அங்கிருந்து எங்களுக்காக பரிசுத்த ஆவியானவரை நீர் எங்களுக்கு அனுப்பினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord, you are not just some power. நீங்கள் வெறுமனே ஒரு வல்லமை கிடையாது. Lord, you are a person. ஆனால் நீர் ஒரு தனிப்பட்டவர் நபர். You have created us. நீர் எங்களை சிருஷ்டித்தீர். You have created us in such a way that we can tune ourselves to your frequency. உம்மை நோக்கும்படியாக நீர் எங்களை சிருஷ்டித்திருக்கிறீர். Speak to us, Lord, in our spirits. எங்களுடைய ஆவிக்குள் நீர் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். Lord, we understand that we can never make the right choice, the godly choice in our lives unless you help us, unless you guide us. நீர் எங்களை வழிநடத்தி நீர் எங்களுக்கு உதவி செய்யாமல் நாங்கள் தேவனுக்கு ஏற்றவர்களை எங்களுடைய வாழ்க்கையில் தேர்ந்தெடுக்க முடியாது என்று நாங்கள் உம்மிடத்தில் அறிக்கையிடுகிறோம். Fill every person, Lord, with the Spirit, with your Spirit, that they would be led by the Spirit of God in the days to come. இன்று இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியினால் நீர் நிரப்ப வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அதன் நிமித்தமாக அவர்கள் அப்பா தங்களுடைய வாழ்க்கையில் தேவனுக்கேற்ற முடிவுகளை எடுக்கும்படியாக நீர் அவர்களை வழி நடத்தும். Help all of us to understand that this is not just a Pentecostal thing, but it is an indispensable thing for every human being in this world. இந்த உலகத்தில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் இது அத்தியாவசியமானது என்று நாங்கள் அப்பா அறிந்து கொள்ள நீர் கிருபை தாரும். Speak to us, Lord. எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே. Guide us daily. ஒவ்வொரு நாளும் அனுதினமும் எங்களை நீர் வழி நடத்தும். In Jesus' precious name we pray. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வேண்டுகிறோம் பிதாவே. Amen. ஆமென். God bless you, dear people of God. தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.